இன்ன வரைக்கும் விவசாயிகளை வஞ்சிக்கிற அரசாக மட்டும்தான் இருக்கே தவிர இது வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. விவசாயம் அழிஞ்சிட்டு வருது, கண்ணார அழிஞ்சிட்டு வருது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் தாலுகா புதூர் யூனியன் காலகுடி பிற்கா பி ஜெயர கிராமத்திலேருந்து பேசுகிறோம். புதூருக்கு கிழக்கு பகுதியில் பெருமாரியான மிளகாய் வெங்காயம் பயிர் தான் அதிகமாக பயிரிடப்படுது. கடந்த 4 வருடங்களில் இந்த வெங்காய மிளகாவோட பயிரிடுறது நிறைய குறைஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கான கூலி செலவு அதிகம், அதே மாதிரி ஈல்டும் கிடைக்கல, அதிகப்படியான நட்டம். இப்போ பூராமே அரசே சொல்லுது இந்த ஏரியா ஃபுல்லாக மக்காச்சோளம் சோளம் இந்த மாதிரியெல்லாம் மாறிட்டீங்க. மாறினதுக்கான ஒரு காரணம் என்னென்னா இதுக்கு எங்களால் கூலி கொடுக்க முடியல. ஒரு 500 ரூபா கூலி ஒரு நாளைக்கு, ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 25,000 30,000 செலவு பண்ணுறோன்னா அந்த இது அதில் வரல. இப்போ இந்த வட்டம் பார்த்திங்கன்னா சுருட்டை நோயால் மிளகாய் செடி இந்த மாதிரி இருக்குது. ஒரு விதைக்கு கூட எடுத்து வைக்காத நிலமை தான் இப்போ இருக்குது. அப்படிங்கும்போது எங்களுக்கு இது கட்டாதுங்கிறனால தான் இந்த மாதிரியே மாறணும். இப்போ இந்த வருஷமும் ஒரு 100% வெங்காய மிளகா போடுறது இப்போ ஒரு கடந்த 3 வருஷத்தில் 40% குறைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது எங்களுக்கு மிளகா இதுவே அழிஞ்சிட்டே போகுது. இப்போ அடுத்த வருஷம் விதையே இல்லை, அடுத்த வருஷம் இன்னும் கம்மியாகும். ஒரு 10% பேர் தான் அந்த மிளகாய் வெங்காயம் பயிரிடுவாங்க. அந்தளவுக்கு சேதம் அதிகமாக இருக்குது. இதை தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கணும். கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதுக்கான உரிய நிவாரணமும் இன்சூரன்ஸும் வழங்கணும். சிசி எடுக்கிறதையும் கொஞ்சம் சீக்கிரத்தில் அதாவது சேதாரம் இருக்கும்போதே எடுக்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு அதோட நிலைமை தெரியும். சிசி எடுக்காமலே போன வருஷம் நல்லா விளைஞ்சிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வருஷமும் சாதாரணமாக ஒரு சராசரி மழை பெஞ்சிருக்கு, உங்களுக்கு போதுமான மழை அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட லெவலில் சொல்லியிருக்காங்க. இங்கிட்டு போதுமான மழையே இல்லை. மழை இல்லாதனால தான் இந்த செடி நோய் பிடிச்சே இந்த மாதிரி இருக்குது. இதை அரசு கவனத்தில் எடுத்துக்கிறணும். விவசாயிகள் இது போன வட்டம் நிவாரண இன்சூரன்ஸ் 2024க்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகலை, நிவாரண கிளைம் ஆயிடுச்சு. இது விவசாய சங்கமும் விவசாயிகளும் பலகட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஒரு மாவட்ட கலெக்டர்லாம் பார்த்து எவ்வளவோ அலைஞ்சு தான் அந்த நிவாரணமே கிடச்சிருக்கு. ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு விளைஞ்சிருச்சு, உங்களுக்கு சராசரி விளைச்சல் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு இன்ன வரைக்கும் இன்சூரன்ஸ் இன்ன வரைக்கும் விடுவிக்கப்படல, நோ கிளைம்னு அறிவிச்சிருக்காங்க. இது மாவட்ட நிர்வாகம் இல்லை தமிழக அரசு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு பரிந்துரை பண்ணணும். நிவாரணம் கொடுத்தாச்சு கவர்மெண்ட்லேருந்து, அப்போ சேதாரங்கிறத அவங்களுக்கு சொல்லணும். அதையும் சீக்கிரம் பண்ணுற மாதிரி பார்க்கணும். இந்த நிலைமைகளை அரசு கவனத்தில் ஏற்றுக்கணும். இன்ன வரைக்கும் விவசாயிகளை வஞ்சிக்கிற அரசாக மட்டும்தான் இருக்கே தவிர இது வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. விவசாயம் அழிஞ்சிட்டு வருது, கண்ணார அழிஞ்சிட்டு வருது.